அந்த உயர்வு எவ்வளவு விரைவாக நடந்துன்னு. அருமை. அது ஒரு நல்ல கவனிப்பு. அதாவது அது திடீரென நடந்தது இல்ல. அதுதான் உங்கள் கருத்து இல்லையா? அதனால அது ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகலாம். நான் சொல்வது 1000 மில்லியன், அதாவது 1000 வருடங்கள், சில 100 வருடங்களா கூட இருக்கலாம். ஆம், ஆனா அதற்கு பிறகு நீங்கள் தரவின் இயல்பையும் கடலியல் தரவின் இயல்பையும் அது எப்படி சேகரிக்கப்படுகிறது, நீங்கள் என்ன பெறுகிறீர்கள், எந்த வகையான தரவுகள் உள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டிய கிளைமடாலஜிக்கான ஐசோடோப் ஆக்சிஜன் பல நேரங்கள்ல அது தாமதமான பதிலளிப்பு ஆகும். நீங்க கிரீன்லாந்து கோர்ஸை பார்த்தா சில சமயம் அது உங்களுக்கு தெரியும், இன்னொரு வகை முன்னறிவிப்பு பதிலளிப்பு ஆகும். உண்மையான நிகழ்வு நடக்கும் முன்பே ஏதோ ஒன்று நடக்க தொடங்குகிறது, சரியா? அப்படி என்றா இது உலகளாவிய வெப்பமயமாவிற்கு வழிவகுக்கும். சில ஆக்சிஜன் ஐசோடோப்புகள் நீங்கள் மதிப்பீடு செய்யும் முன்பே, நீங்கள் கண்டறியும் முன்பே மாற்ற தொடங்குகிறது. அதாவது சில சமயம் சிக்னல் பரவலாம் என்பதை குறிக்கிறது. அதை நீங்க சொல்லுவது ஒரு சிறந்த விஷயம். ஆனால் நான் சொன்னது என்ன? அதனாலதான் நான் குறிப்பா சொன்னேன், கடலியல் வரைபடத்தை கூட உங்களுக்கு காட்ட முடியாது, சிஆர்இ நிகழ்வுகளை கூட. ஏனெனில் 3 சிஆர்இ நிகழ்வுகள் உள்ளன. இந்த நிகழ்வுகள்ல எதையும் துவாரகாவுக்காக கூறகா நீங்க என்னோட இருக்கிறீங்க. ஆனா நான் சொல்வது என்னவென்றா, ஏன் நான் 5600க்காக 3வது சிஆர்இயை தேர்ந்தெடுத்தேன்? ஏனெனில் எனக்கு மற்றொரு அறிவியல் துறையிலிருந்து சுயாதீன ஆதாரம் உள்ளது. அது எனக்கு 5561 கிமுவை உரிமையுடன் கூற அனுமதிக்கிறது. இப்போது இதை நான் ஒத்துழைக்கும் ஆதாரமாக கொண்டு வருகிறேன். ஒத்துழைக்கும் ஆதாரம் எதையும் நிரூபிக்காது. மற்றபடி அறிவியல்ல நிரூபிப்பதும் மறுப்பதும் எதுவும் இல்லை. அது ஒத்துழைப்பு மட்டுமே, அதாவது ஆதரிக்கிறதுன்னு பொருள். மேலும் அது ஒரு பொய்யாக்கம். நீங்கள் ஏற்கனவே உள்ள கோட்பாட்டை பொய்யாக்கா. நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டையும் ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. ஒண்ணுமில்ல, நம்பு. நாங்க ஒத்துக்கொள்ளுகிறோம். நீங்க எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, மகாபாரதம் சுமார் கிமு 5000த்துல, ராமாயணம் சுமார் கிமு 12000த்துல நடந்தது என்று சொல்லலாம். அப்படியானால் கவசத் மனு சுமார் 15000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்க வேண்டும்.